ஒரு செகண்டில் இந்த அரங்கத்தையே பக்திமயமாக மாற்றிட்டாங்க. புல்லரிச்சு போச்சு சார், நிஜமாவே பயங்கரமாக இருந்தது. அதாவது டான்சர்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு ட்ரீட்டாக தான் வந்து அமையும். இவ்வளோ ஒரு பக்திமயமான ஒரு பாடல், அதில் பயங்கரமான டான்ஸு, அந்த அந்த லைட்டிங் எல்லாமே பார்க்கும்போது சாய் பல்லவி அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க, என்ன தான் சேலஞ்சிங்காக இருந்தாலும். பட் அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்க, என்னை விட செய் அவர்கள் வந்து ரொம்ப அந்த ரிதம் பிடிச்சி அவர் ரொம்ப ஜாலியாக ரொம்ப இதுவாக ஆடிட்டாருன்னு முதல்ல நாங்கள் வந்து கிண்டல் பண்ணோம், நாங்கள் வந்து நம்பலை. ஆனால் நிஜமாகவே சொல்கிறேன், அவர் அந்த ரிதம்லேயே தான் இருக்கார். சீரியஸாகவே இட் வாஸ் லைக் ஸோ ஈஸி ஃபார் ஹிம். அண்ட் ஓம் நம சிவாய பாடல் வந்து டெஃபினட்டாக வந்து இட்ஸ் கோயிங் டு பி அ வெரி வெரி பியூட்டிஃபுல் சாங் டு வாட்ச் ஆன் ஸ்க்ரீன். ஏன்னா அவ்வளோ டான்சர்ஸ், அவ்வளோ கிராண்டியோர், இது எல்லாமே வந்து பார்க்க போகிறீங்க. அடுத்தது தண்டேல், இந்த படத்தில் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன ஒரு முன்னோட்டம் தான் வந்து பார்க்க போகிறோம். த ட்ரெய்லர் இஸ் கோயிங் டு பி லான்ச். இதுக்காக எங்களோட டார்லிங் இங்கே இருக்கார், தமிழ்நாட்டோட டார்லிங் அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப ரொம்ப பிடிச்ச கார்த்தி சார் இஸ் தேர் வித் அஸ். நீங்கள் வந்து ட்ரெய்லர் லான்ச்சுன்னு சொன்னால் தான் ட்ரெய்லர் ப்ளே ஆகும், நான் சொன்னால் போட மாட்டாங்க. ஸோ த ட்ரெய்லர் வில் பி லான்ச் பை ஆர் beloved கார்த்தி சார். தமிழ்ல ட்ரெய்லர் லான்ச் எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ட்ரெய்லர் லான்ச் சொல்லிடுறேன். அதுதான் ட்ரெய்லர் வெளியீடு. ட்ரெய்லர் வெளியீடு.